அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க சாபுதானா அதாவது ஜவ்வரிசி வச்சு ஈஸியான கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது நார்த் இண்டியன்ஸ்லாம் நவராத்திரிக்கு அடிக்கடி செய்கிற டிஷ். இது ரொம்ப ஈஸியும் கூட, இது ஹெல்த்தும் கூட. ஒரு பவுல் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, அதை பாருங்கள் அந்த பதம் நல்லா நசுங்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேர்க்கடலை வறுத்தது ஆல்ரெடி இருந்ததுன்னா வறுக்க வேணாம். ஸோ இதை எடுத்து பொடி பண்ணி வச்சுங்க. இது ஆப்ஷன் தான், நீங்கள் பொடி பண்ணி வைக்கிறதுலாம். ஸோ இப்போ வாங்க திரும்ப ஒரு அதே பேனில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, பொடியாக நறுக்கி உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. உங்கள் சைஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பிம்பிள்ஸ்லாம் வராதுன்றாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஃபைன் சாப் பண்ணி இதை பச்சை மிளகாவும் போட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு, நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட நம்ம வடிகட்டி வச்சுருக்க இல்லையா சாபுதானா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதோட வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதோட போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அது போட்டாலும் சரி போடலாலும் சரி, அது சும்மா ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். இது போட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.